ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்டு இருக்கே, இந்த தட்டில் நான் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் இவ்வளோ சாப்பாடு வச்சதும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, அந்த தட்டிலேயே நான் வச்ச அந்த சாப்பாட்டை அதோடய இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, நான் சாப்பிட்ட சாப்பாட்டை எச்சின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறவர், அது மட்டும் இல்லாத நான் சாப்பிட்ட தட்டில் அது சாப்பாடு போட்டு சாப்பிடாதவர் இன்னைக்கு அதிசயமாக சாப்பிட்றாரு. எனக்கு இப்படி ஒரு இது கனவா நினைவானே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. என்ன ஒரு திடீர் மாற்றம். சாப்பாடு வேஸ்ட் ஆகிவிடாதுன்னு தான் சாப்பிட்ற, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கிடையாது. என்னவோ ஒரு விஷயம் இருக்கு. எச்சி சாப்பாடு சாப்பிடாத ஒரு மனுஷன் ஆனா இன்னைக்கு சாப்பிட்றாருன்னா எனக்கு அப்படியே இது கனவா நினைவான் இருக்கு. நினைவுதான். நான் சாப்பிடுவேன். இவங்க வந்து சாப்பிட்டானா எப்படி சாப்பிட்டு வச்சிருப்பாங்க, குழந்தை பிள்ளைங்க போட்டு நல்லா பேஞ்சு வைக்குமே, இந்த உலமெல்லாம் போட்டு பிழைஞ்சி வச்சு பொம்மை மாதிரி செஞ்சு வைக்குமே, அதே மாதிரி தட்டுக்குள்ள குழைப்பு வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாவே தூக்கி எறியணும் போல தோணும். அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாடு நான் சாப்பிடுவேனா? இன்னைக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. சாப்பாடு கொஞ்சம் இருந்தது, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு வந்து நல்லா சாப்பிட்டுருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இன்னைக்கு கொட்டை குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சாப்பிட்டு இருக்கிறேன். கொட்டை குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. கொட்டை குழம்பு நல்லா இருந்தா பிடிக்கும். நல்லா வந்து இந்த கருப்பு கொண்டைக்கல்ல இருக்குல்லங்க, அந்த குழம்பு. இது ஒரு பெரிய ஐஸ்கிரீம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த குழம்பு எப்படி வைப்பேன்னு பாத்தீங்கன்னா, அந்த புளியை ஊத்தி கொஞ்சம் கொதிக்க வச்சு இந்த கொட்டையெல்லாம் போட்டு வதக்கி புளி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைப்பேன். தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு, புளி ஊற்றாத வைக்கிற குழம்பு இவருக்கு பிடிக்காது. புளி ஊற்றி வைக்கிற குழம்பு பிடிக்கும். அதனால இந்த கொட்டை குழம்பு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் பையனை காலைல ஸ்கூலில் விடும்போது மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போப்பா அப்படின்னா என்ன, ஆனால் இவங்க அதையே மறந்துட்டாங்க. சாப்பாடு கொடுத்தனுக்குள்ள ஏன்னா சொன்னாதான் தெரியும். கொட்டை குழம்புனா அவங்களுக்கு நல்லா பிடிக்கும், அவங்க சாப்பிடுவான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, பிரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான். இங்க வீட்டுல இருந்தா போர் அடிக்குது அப்படிம்பா. நைட் 2:30 மணிங்க எழுந்திருச்சு, அப்பா நேரம் ஆச்சா, விடிஞ்சு போச்சா, நான் ட்ரெஸ் மாத்தணும், யூனிஃபார்ம் போடுறேன், ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னு கேக்குறேன். ஏன்னு டைம் இருக்குடா, தூங்கலாம். 6 மணிக்கு நிம்மதியா தூங்க முடியாது. காலையில எழுப்பி விடுறா, நிம்மதியா தூங்குறாங்க. அவன் 5 மணி ஆயிடுச்சா, 6 மணி ஆயிடுச்சா, ஏந்திரிக்கணும்னு ஏந்திரிக்கிறான். காலைல 6 மணி இல்லை 7 மணி நான் எழுப்பி விடுறேன். அப்ப ஏஞ்சா போதும், போற 9 மணிக்குள்ள அங்க போய் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேறான். அவ்வளவு ரெடி ஆயிடுறான். ஆனா நாங்க அனுப்பிச்சு விடுறது எப்படி 9:30 மணிக்கு தான் அனுப்பிச்சு விடுறோம். ஏன் லேட் பண்றாங்க? ஏஞ்சல் பாப்பா வந்து ஒரு 8:30 தான் ஏந்திரிப்பா. அவ ஏஞ்சி அவளை ரெடி பண்ணி 9:30 அவளுக்கு ஊட்டி அனுப்பிச்சு விடுறதுக்குள்ள லேட் ஆயிடும். அதுக்குள்ளேயே அவன் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சிக்கிட்டு என்னதான் பண்றான்னு நேரத்துல ஏஞ்சிக்கிறான். நாளா ஏந்திரிப்பேன் 7:30 8 மணி ஆயிடும் நான் ஏந்திரிக்கிறதுக்கு. அவன் 6 மணிக்கு 7 மணிக்கு ஏஞ்சி ரெடி ஆயிட்டு சுத்தி வரான். அங்கேயும் சுத்தி வரான். நேரத்துலேயே நான் ரெடி பண்ணாலும் ஆமா நைட்டே குளிப்பாட்டிடுவோம் பிள்ளைங்களா. காலையில ஏசியில நைட்டு ஃபுல்லா படுத்திருப்பாங்க. அப்புறம் காலையில ஏஞ்சி கிளம்பிடுவாங்க. நேரத்துலயே அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா கூட, ஒரு 8 மணிக்கே ரெடி ஆயிட்டாங்கன்னா கூட இவர் 9:30 தான் கொண்டு போய் விடுவாரு. மாட்டாரு. முன்னாடியே 9 மணி 8:30 மணி இந்த மாதிரி கொண்டு போனோம்னா அங்க வந்து எல்லா பசங்களும் இருப்பாங்களா, சேர்ந்து ஆடிட்டு கூட்டிட்டு விளையாடிட்டு அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு தள்ளிட்டு கை காலில் வந்து காயத்தை விட்டு பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அதனால 9 மணிக்கு போனோம்னா ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கும், உள்ள போய் உட்காந்துக்குவாங்க. பசங்களோட அடிச்சுக்க மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க உள்ள போய் உட்காந்துட்டு. அதனால இவர் 9:45 தான் அழைச்சிட்டே போவார் ஸ்கூலுக்கு. ஸ்கூலு இங்க பக்கத்துல தான், நாங்க வீடியோ போட்டோம்ல, இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். 5 நிமிஷத்துல ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அதனால 9:15 அந்த மாதிரி போவான். இன்னைக்கெல்லாம் 9:45 தான் அனுப்பிச்சு விட்டோம். அவன் நேரத்துல ஏஞ்சாலும் 9:45 தான். ஏன்னா அந்த ஏஞ்சல் இருக்கனால, ஏஞ்சல் பாப்பா வந்து நேரம் கழிச்சு ஏந்திரிக்கிறதுனால அப்ப 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா தானே அனுப்பிச்சு விட முடியும், ஒரே ஸ்கூல் தானே. அதனால டைம் ஆகி தான் போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்காரு, நல்லா கொடுத்து கட்டுறாரு. நீங்களும் சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்ப சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்படியே ஒரு வீடியோ. எனக்கு ஒரே அதிசயமா இருக்கு. இப்போ கூட எனக்கு கனவா நினைவானே தெரியல. கனவா நினைவான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, பாய்ங்க, பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் சொல்லுமா.